சார், இப்ப சமீபத்தில இருக்கிற பிரச்சனை அப்படின்றது, ஒரு வடமாநில இளைஞர் வந்து கஞ்சா போதையில இருக்கிற 17 வயது சிறுவர்கள்னால தாக்கப்பட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் பரவலாயிட்டு இருக்கு. ஸோ இத வந்து மக்கள் மத்தியில கேட்கும்போது என்ன பொருள்படுது அப்படின்னா, போதைப் பொருட்கள் தமிழகத்தில அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, மாசு அவர்கள் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, நாங்க அத கட்டுக்குள்ள தான் வச்சிருக்கோம். எதிர்க்கட்சிகள் வந்து இத தேவையில்லாம பரப்புறாங்க அப்படின்ற மாரி குறிப்பிடுறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? இப்ப நீங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்ற ஒரு நிலையே தமிழகத்தின் காவல்துறையின் கைவசம் இல்லை என்பதை நாங்கள் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த அரசு என்ற ஒரு பெயரை இன்னைக்கு திமுக பெற்றிருக்கிறது. இங்கே நடக்கக்கூடிய வன்முறைகள், பெண்கள் மீதான பாலியல் வழக்குகள், பெண்களுக்கு எதிரான சீண்டல்கள், அதேபோன்று மது போதை என்பது தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுகிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு எந்த குக்கிராமத்திலும் கஞ்சா என்பது இல்லாத ஒரே ஒரு சின்ன கிராமம் இல்லை. மது போதை, பொருட்கள், கஞ்சாவிலிருந்து, அபினிலிருந்து, ஹெராயினிலிருந்து, அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான மது வகைகளும், அந்த போதைப் பொருட்களும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு விற்பனையாகி கொண்டிருக்கு. மறுக்க முடியுமா? முடியாது. மா சுப்பிரமணியம் சொல்கிறாருன்னு சொன்னாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சம்பந்தப்பட்ட ஞானசேகரன், அவர் தானே பேர் ஞானசேகரன், அவர் என்ன அங்கே என்ன தொடர்பு? இதையெல்லாம் நான் பார்த்து போனால் இதை நாங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது இன்றைக்கி கள்ளக்குறிச்சி பிரச்சனை எடுத்துருங்க. எத்தனை பேர் இருந்தார்கள் அங்கே? கள்ளச்சாராயம், அதிலும் விஷச்சாராயத்துடன் குடிந்தது. இதையெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லி அது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும் என்று வழக்கை தொடுத்து அது சிபிஐ விசாரணையாக மாற்றியிருக்கிறது. நான் அரசியலுக்காகலாம் சொல்லலை. திமுக எங்களுக்கு எதிரான கட்சி, அதற்காக நான் சொல்லலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை இப்பொழுது சீர்படுத்த வேண்டியது காலத்தினுடைய அவசியமாக இருக்கிறது.